எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த செஷன் ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். இன்னைக்கு நம்ம b4biz உடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லாரும் எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை ஈஸாக பண்ணுறது, நிறைய இந்த எவாலுவேஷன் பார்த்தா லாஸ்ட் ஒரு 150 இயர்ஸில் we have different technology changed our lives. அந்த லெவலில் அடுத்த 10-15 வருஷத்தில் how are we going to change, how we are going to adopt, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். If we don't adopt technology, if we are not preparing for change, then we won't be there actually. At the same time, technology change and adoption has cost and knowledge. இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்காக தான் we have eminent panelists here. ஒவ்வொருத்தரும் ஒரு 10லேருந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நமக்காக வந்திருக்கா. அவள் எல்லாருக்கும் கைத்தட்டி ஒரு வரவேற்க கொடுக்கணும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இவ எல்லாருமே நம்மளுடைய கம்யூனிட்டிக்காக பல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதற்கான முனைப்போடும் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம். ஸோ instead of taking much time, I will now go for next questions. And இது எப்படின்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணியிருக்கு, இல்லை how it is helped us come to this அப்படிங்கிறத கௌஷிக் can explain. Yeah. நமஸ்காரம். I will speak in English and Tamil mix பண்ணி பேசுறேன். Yeah, please. ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்னா கேளுங்க. Yeah, correct. So I think technology has become way of life. இன்னைக்கு just to give a background, ரொம்ப நாள் முன்னாடி நம்ம செல்போனை யூஸ் பண்றது இல்ல. இன்னைக்கு pretty much businesses are run on cell phone and WhatsApp and so on and so forth. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ற daily activity, whether it is household chores or a professional business chore, everything is leveraging technology. And நம்ம டெக்னாலஜியை ஒரு எக்ஸ்டெண்டட் இதுவாக பார்த்தோம்னா it may be a cost to the business. பட் அதை அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம பண்ணுற பிஸ்னஸை எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னா டெக்னாலஜியை ஒரு ஃப்ரீ அசிஸ்டன்ட் மாதிரி, அந்த ஃப்ரீன்ற வார்த்தையை நான் டபுள் கோட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு அப்புறமா when the panelists discuss, we'll talk about the cost. பட் அந்த டெக்னாலஜியை நம்மளோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த 8 மணி நேரம் ஒர்க் ஹவரை மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டிக்கு லெவரேஜ் பண்ணிக்க முடியும். எல்லா பிஸ்னஸ்க்குமே, ஒரு கேட்ரிங் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஸ்டோர் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபைனான்ஷியல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை டெக்னாலஜி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டெக்னாலஜி இப்போ ஒரு அடிப்படை இதுவாக ஆயிடுது. ஃப்ரம் ஸ்பேஸ் டு ஃபைனான்ஸ் டு இன்சூரன்ஸ் டு எவ்ரி திங் டுடே இஸ் ஆல் ட்ரிவன் பை டெக். ஸோ ஒரு அமேசான் எடுத்துட்டேன்னா, ஒரு கூகுள் எடுத்துட்டேன்னா, ஆல் தே நீட் இஸ் ஜஸ்ட் அ பேங்கிங் லைசன்ஸ் or an insurance license to become an insurance company or a banking company. That is because technology can help them morph into those different activities or actions as they can be. நம்மளும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிண்டா ஒரு இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட் வே ஆஃப் டெலிவரிங் வேல்யூ டு அவர் கஸ்டமர்ஸ் இஸ் வாட் யூ வில் அச்சீவ். தேங்க்யூ. இப்போ டெக்னாலஜி இஸ் அ காமன் மேன் அப்படிங்கிறத இன்னொருத்தர் நம்ம பேனல்லே அச்சீவ் பண்ணியிருக்கார். அவர் எப்படி அச்சீவ் பண்ணார்? இந்த டெக்னாலஜிங்கிறது இப்போ நம்ம எல்லாருமே செல்ஃபோன் கூட வச்சுருக்கோம். இந்த செல்ஃபோனோட சக்ஸஸ் காரணம் என்னென்னா, ரெட் பட்டன் க்ரீன் பட்டன், இது ரெண்டுத்தை ஆப்ரேட் பண்ணியே ஒரு 80 வயசு பாட்டியோ தாத்தாவோ கூட பண்ண முடியுங்கிறது. அந்தனால தான் அந்த டெக்னாலஜி இஸ் குட். ஸோ அதனால் அந்த வகையில் ஒரு 10 லட்சம் கஸ்டமரோட நம்மள்கிட்ட ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் இருக்கார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கணும். மிஸ்டர் கிருஷ்ணன். வணக்கம். கேட்குறதா? தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் அவர் சொன்ன மாதிரி டெக்னாலஜி தான் லைஃப். இனிமே ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி நினச்சி பார்த்தோம். அன்றைக்கி ஒரு பேங்க்கில் நம்மளுக்கு 5000 ரூபா எடுக்கணும்னா ஆஃப் டே லீவ் போடணும். எஸ்பிஐயில் டோக்கன் வாங்கணும். டோக்கன் நம்பர் 25, 26, 27 சொல்லியிருந்த காலம் போக இன்னைக்கு
டிசம்பர் மாதம் ஒண்டியே 12 பில்லியன் டிரான்சாக்ஷன் யூபிஐயில் நடந்திருக்கு. 18 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் யூபிஐயில் நடந்திருக்கு. இமேஜின் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ டோக்கன் நம்பர் போட்டிருப்போம், எவ்வளோ எஸ்பிஐ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆச்சுன்னா எனக்கு டெக்னாலஜியே தெரியாதே. நம்ம காலத்தில் யார் டெக்னாலஜி சொல்லி கொடுத்தா? C++ கேட்கறது பெரிய விஷயம். நம்மளால் முடியுமாங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன்றைக்கி மேபி பசங்க படிச்சிருக்காங்க, அவங்களால டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியும். நான் ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிறேன், எனக்கும் டெக்னாலஜிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அந்த பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் சின்ன ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில், காமாட்சி மெஸ்ஸு அந்த மாதிரிலாம் மெஸ் இருக்குது இல்லையா? உங்களுக்குன்னு 2 தெருவில் தான் கஸ்டமர் இருப்பான். இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கியில் ஆன்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஊரே உங்களுக்கு கஸ்டமர். நாங்கள் டெக்னாலஜி அடாப்ஷனுங்கிறது நீங்கள் டெக்னாலஜி பில்ட் பண்ணுன்னு சொல்ல, இருக்கிற டெக்னாலஜியை நான் எப்படி அடாப்ட் பண்ண போகிறேன், அது மூலமாக எனக்கு எப்படி என்னுடைய வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது தான் கொஸ்டின். நாங்கள் என்ன பண்ணுறோம் பிஸ்னஸில் அப்படின்னா, நான் வந்து பேங்கராக இருந்தேன். எல்லோரும் டிப்பிக்கல் பிராமின்னால அந்த காலத்தில் சொல்கிறதுலாம்ப்பா, ஒன்று கவர்மெண்ட்டுக்கு போ இல்லாட்டி பேங்க்கு போ. நான் ரெண்டுமே போயிட்டேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போனேன், அப்புறம் பேங்க்குக்கு போனேன். பேங்க்கில் ஒரு 20-25 வருஷம் இருந்தேன். நல்ல பொசிஷனுக்கு வந்தோம். அப்புறமா சரி போதும், ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த போது எப்போதுமே ஒரு தாட் இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் கால் வரும், சார் உங்களுக்கு லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு. ஆனால் எனக்கு இன்னி வரைக்கும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிக்கு யாரும் ஃபோன் பண்ணி கேட்கலையே லோன் வேணுமான்னு. டிரைவருக்கும் கேட்கல. இட்ஸ் நாட் தட் அவங்களால பணம் கட்ட முடியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு சம்பளம் வருது, அவங்களுக்கு லோன் கட்ட முடியும். ஆனால் யாரும் கேட்கல. ஏன்னா அவங்கள போய் சோர்ஸ் பண்ணி 20,000 லோன் கொடுத்தா வருமானம் வராது பேங்க்குக்கு. ப்ளஸ் ரீச்சிங் தெம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ வாட் வி தாட், இந்தியாவில் இன்றைக்கி 10% பீப்புளுக்கு தான் லோன் கிடைக்குது. நம்மள மாதிரி 90% பீப்புளுக்கு லோன் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க கந்து வட்டி வாங்குறாங்க, பக்கத்து ஸ்டேட்டு கடைக்கு போகிறாங்க. எங்களோட தாட் என்னென்னா, எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஏன்னா ஒரு சைடு பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான், ஆனால் கஸ்டமருக்கு எப்படி வாங்கணும்னு தெரியல, எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியல. ஸோ டெக்னாலஜி பில்ட் பண்ணி, எங்களோட ஓன் டெக்னாலஜி பில்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக 10 லட்சம் பொட்டி கடையில், விச் மீன்ஸ் எந்த கடையில் நீங்கள் போய் அரிசி வாங்குறீங்களோ, பருப்பு வாங்குறீங்களோ, இல்லை கோல்கேட் டூத் பேஸ்ட் வாங்குறீங்களோ, அதே கடையில் போயிட்டு அண்ணாச்சி எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா 2 நிமிஷத்தில் வாங்கி தர முடியும். ஓகே, அதுதான் டெக்னாலஜி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேலைக்காரிகிட்ட வந்து கேட்க வேண்டாம் 10,000 நீ கொடுமான்னு. அண்ணாச்சி இப்போ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கடைக்காரர் அந்த ஃபேமிலி நல்லா தெரியும், ட்ரஸ்ட் இருக்கும், அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே 2 லட்ச ரூபா வரைக்கும் உடனடி லோன் கிடைக்கும். நாங்கள் கொடுக்கல, பேங்க் தான் கொடுக்குறோம். ஸோ 60 பேங்க்கை எடுத்து ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போட்டு பக்கத்து கடையில் உட்காந்து வச்சுருக்கோம். ரைட். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், டெக்னாலஜினா நம்ம வேப்பிட வேண்டாம், பெருசாக ஏஎம்எல் பில் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறையா பேர் எங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு லோன் விற்கணும்னு ஆசையாக எங்கள் பிளாட்ஃபார்த்தில் ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்கா, ஸ்விக்கியில் ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். கார் இருக்கா, ஓலாவில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஐடியா இஸ் ஹவு டு வி அடாப்ட் த அவைலபிள் டெக்னாலஜி. அது பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸ்கேல் கேன் பி மச் மச் பிகர். ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நைஸ் சார். ஸோ அப்போது அந்த டெக்னாலஜி வந்து இப்போது அவர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு, அது மாதிரி நம்ம எத்தனை பேர் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா வெரி ஃபியூ தான். அப்போ அந்த ஃபியூ அடாப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா எந்த எமர்ஜிங் டெக்னாலஜி வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம அனந்த பத்மநாபன் சார் ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அனந்த பத்மநாபன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கேன். எங்களை மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க அவார்டு கூட வாங்குறாங்கன்னு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பேசிக்லி ஐ எம் அன் இன்ஜினியர் பை குவாலிஃபிகேஷன். ஆனால் ஒரு 5 வருஷம் இங்கே லூக்கஸ் டிவிஎஸ்லேயும் ராணி மெட்ராஸ்லேயும் சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தேன். கேட்டாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன ஹாஸ்பிட்டலில் போய் அந்த காலத்தில் 1983 நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. ஆனால் ஐ தாட் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக போய் சேர்ந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு போனேன், அங்கே ஒரு 30 வருஷம் இருந்தேன். அப்புறம் ஹைதராபாத்லாம் போயிட்டு இப்போ வந்து ஐ எம் ரன்னிங் எ ஸ்டார்ட் அப் கால் 10x ஹெல்த் டெக்னாலஜிஸ். அது வந்து ஒரு ஹைப்பர் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி, இட் இஸ் மோர் அவுட் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அனெக்டோட்ஸ் மட்டும் நான் சொன்னேன், என்ன டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய, எந்த ஹாஸ்பிட்டல் நான் சொல்ல மாட்டேன், பட் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து யூஸ்வலாக ரவுண்ட்ஸ் போவேன், காத்தால வந்தவுடனே ரவுண்ட்ஸ் போவேன். அந்த ரவுண்ட்ஸ் போகும்போது என் கூட என்ன நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. வந்து ஒரு வார்டில் போனால் ஒரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அந்த பேஷண்ட் ரிலேட்டிவ் வந்து அந்த வார்ட் செக்ரட்டரிகிட்ட சண்டை போடுறாங்க, என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
மார்னிங் வந்து குளுக்கோஸ் வேல்யூ ஃபோனில் சொல்லியிருக்காங்க. நான் சர்ஜரி பண்ண போகிறாங்க, 8 மணிக்கு சர்ஜரி பண்ணி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, 6 மணிக்கு குளுக்கோஸ் வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஃபோனில் சொல்லும்போது 90 சொல்கிறதுக்கு அவங்க 19 தான் சொல்லியிருக்காங்க. கேட்டது வந்து 19 கேட்டாங்க. 19 கேட்டவுடனே இன்சுலின் ஏற்றிட்டாங்க, போட்ட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த கதை. ஸோ அவங்களால சர்ஜரியே பண்ண முடியல. அது அப்புறம் திரும்பி ஏதோ ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இறக்கி எல்லாம் பண்ணி அடுத்த நாள் தான் சர்ஜரி பண்ணோம். பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இதை மட்டும் நாங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிருந்தோம்னா அந்த டெஸ்க்டாப்பில் அந்த செக்ரட்டரியோ அந்த நர்ஸோ பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. இது ஏதோ வந்து பொழைக்க வச்சிட்டோம், இட்ஸ் ஓகே. பட் இதே மாதிரி இன்னொரு நாள் போகும்போது பார்த்தா இதே மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு ஆப்போசிட் ரூமில் ஒரு லேடி, இந்த சைடில் ஒரு மேன். இந்த சைடு லேடிக்கு வந்து ஹெட் இன்ஜுரி ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும். இன்னொருத்தருக்கு கார்டியோதொராசிக் சர்ஜரி பண்ணணும். இந்த பார்பர் போய் என்ன பண்ணிட்டான்னா, ஹெட் இன்ஜுரி பண்ணுறவங்களுக்கு செஸ்ட்டில் ஷேவ் பண்ணிட்டா, அந்த இன்னொருத்தருக்கு போய் ஹெட்டில் ஷேவ் பண்ண போயிட்டான். அது பண்ணப்பறம் அவங்க சொன்னாங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு எங்கள் தலையில் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கடைசியில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதையும் யாருக்கு ஹெட் இன்ஜுரி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹெட்டில் தான் ஷேவ் பண்ணணும், செஸ்ட்டில் தான் ஷேவ் பண்ணணும், அதையும் கம்ப்யூட்டரில் போட்டேன். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கலாம், அந்த பார்பர் வந்து என்ன அவனுக்கு என்ன கம்ப்யூட்டரில் போட்டு கொடுக்குறதுன்னு. ஆனால் 400 பெட் இருக்கிற இடத்துல, ஒரு 50 சர்ஜரி எடுக்கிற இடத்துல எவ்வளோ பேருக்கு எங்கெங்கெல்லாம் ஷேவ் பண்ணுன்றதை வந்து அது கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தோம். ஸோ எந்த லெவலுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கி மார்னிங் கூட அதை ரெஃபர் பண்ணார் ஒரு ஸ்பீக்கர். கொடாக்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கொடாக்கில் வந்து நாங்கள் வந்து மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ரே ஃபிலிம்ஸ் வாங்குவோம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கம்பெனியை நான் ஃபிலடெல்ஃபியா போயிருக்கும் போது அந்த கம்பெனியை உள்ளே போய் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு 200 ஏக்கர் கம்பெனி, அது ஃபிலடெல்ஃபியாவில் பார்த்துருக்கேன். அப்புறம் அது விசிட்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைடு தான் எங்கள் ரிலேட்டிவ் இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தா அது ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்தது. அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ கொடாக் அவங்க டிஜிட்டல் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாதனால அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பட் அதுக்கு தான் நீங்கள் ஸ்ரீதர் வெம்பு இன்னைக்கு வரப்போறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேச போகிறாரு. அவர் வந்து all of you know that he is a great entrepreneur. தென்காசியில் இப்போ வந்து he is staying there in Tenkasi, teaching very poor people, teaching very young students IT technology. நான் வந்து I am doing lot of work with that Zoho கம்பெனியோட நான் ஒர்க் பண்ணுறேன். அதுவும் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன். I am not working for டிவிஎஸ்க்கு ஒர்க் பண்ணல, அசோக் லைனுக்கு ஒர்க் பண்ணல. I am working for small hospitals, I am working for small retail companies, I am working for small machine shops and all that. How to use technology. Technology should be a strategy, it is not a tool. Please understand, it is not an enabler anymore. You don't put technology into work, but you put work into technology. That is how it happens. So I think technology is going to be a disruptor. If you don't adopt change like what he said, you will get disrupted. That is what will happen. ஸோ இது வந்து பெரிய கம்பெனியில் தான் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், வீட்டில் பண்ண வேண்டியதில்லை, சின்ன கம்பெனியில் பண்ண வேண்டியதில்லை, இருக்கக்கூடாது. டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், ஆட்டோமேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். மேபி when I come for the next round, I'll tell you something more. Thank you, sir. Yeah. டெக்னாலஜி வந்து இப்போ ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு வெதர் இட் இஸ் அ ட்ரீம் ஆர் ரியாலிட்டி அப்படிங்கிறத மிஸ்டர் வைத்தியநாதன் கேன் ஷேர். Thank you. Good afternoon. Most difficult task, because with a lot of entrepreneurs here, I'm the only non-entrepreneur sitting here. But I thought, what will I speak? When I was just thinking about it, when Manikumar called me, I thought, okay, let me share my views on technology. And again, we are used to hearing Mahabharata and Ramayana time and again. And what is the challenge for the speaker is to say the same story in different ways. So we still go and attend those discourses, right? Similarly, all of us keep talking about technology. So I'm going to talk about what is important and why it is important. Let's go back to 2019. COVID வந்த போது நம்மளோட ரியாக்ஷன் என்ன இருந்தது அப்படின்றது சேம் ஸ்டேஜஸ் தான் டெக்னாலஜிலையும். முதல்ல கோவிட் வந்தபோது சைனாக்கு வந்திருக்கு, நம்ம ஊருக்கு வராது. ஃபர்ஸ்ட் denial, I deny, I don't accept, then anger, then you go to a state of ஐயோ பக்கத்து வீட்டுக்கு வந்துடுச்சு, ஐயோ என் வீட்டுள்ள வந்துடுது, அதுக்கப்புறம் தான் அக்செப்டன்ஸ். Similarly, technology is today here at your business, in your business, and you cannot avoid it. So if you are in a state of denial, please think about COVID. What did you do in 2019 and what did you do in 2022?
and how are we managing it today when there is COVID around us and we have learned to live. Similarly, technology is something which is there already. So that's my first point. Second point is, he spoke about Kotak, he spoke about Kodak, and Kodak is a great example. All of us would have got this in WhatsApp and other things, but I'm going to talk about two different companies. One is Kodak. Ellaru sollita technology adopt panla, company diwala ettu. Yes, known thing. Okay, but there's another company which I think Srini also will know and all of us will know. There's a company called Sears. In 1990s in the US was the largest corporate. Sears அப்படின்னா அதில் கிடைக்காத பொருள் இல்லை, கிடைக்காத இது இல்லை. சிஎஸ் மாதிரி ஃபண்டிங் கிடையாது. சிஎஸ் வாஸ் இன் டு மார்ட்கேஜ், சிஎஸ் வாஸ் இன் டு ஃபினான்சிங், அண்ட் ஒன் டே தே ஜஸ்ட் வேனிஷ்ட். And when people started doing research on why this company vanished, the biggest thing was leadership did not adapt to technology. So they started looking at technology adapt pannanga, but still the company failed. So what I'm trying to say is, as leaders within the company, as entrepreneurs, you have to drive technology, and unless you drive technology, we could land up like Sears. So there are two important lessons here. One, technology is here to stay. Two, we have to adapt technologies and it has to be top down. Number three, technology brings in a lot of productivity enhancement. This is worldwide known, and it can be productivity, it can be customer experience, and so on and so forth. My experience in customers are, when I started in the customer industry, there was nothing called as omni-channel. Today, omni-channel is something which is very, very important, and if you are in serving customers, please look at technology to enable and enhance your customer experience. And all of us are running behind one particular score in every industry. Okay, நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் ப்ராடக்டை இன்னொரு தெரிஞ்சவங்களுக்கு, which is called as net promoter score. How will I recommend is, அந்த கடையில் சாப்பிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு அந்த காலத்தை சொல்லியிருந்தோம். இப்போ அப்படிலாம் போயிட்டு எல்லாமே டெக்னாலஜியில் வந்துட்டு immediately you start recommending the person. Why would you recommend is not because of the product or service, but because of how your experience was with that company, and hence technology plays a major role in terms of experience. So with that, I think I would request others to also kind of let me know if there is anything specific to be answered. But I am really honored and I am really thankful to be part of this forum. Thank you again. Thank you very much. இந்த டெக்னாலஜியில் வந்து நிறைய, அதாவது ப்ராக்டிக்கலாக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ரீச் பண்ண நம்மளுடைய ஸ்ரீ சுந்தர் இருக்கார். அவர் வந்து அதை எப்படி டெக்னாலஜியை கொண்டு வந்தார், ஏன்னா நமக்கு டெக்னாலஜி இருக்குது, அதை வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன் பண்ணி நம்மளுடைய கஸ்டமரை எப்படி ரீச் பண்ணுறது, அதோடைய நிட்டிகிரிட்டிஸ் என்ன, அதை பற்றி யூ கேன் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ சார். நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெக்னாலஜிங்கிற வேர்டை சொல்லி பயமுறுத்த வேண்டாம். ரெண்டே விஷயந்தான். ஒய் டு வி நீட் டெக்னாலஜி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், இட் இஸ் மேக்கிங் யுவர் லைஃப் ஈஸியர். இஃப் இட் இஸ் பிஸ்னஸ், இட் ஹேஸ் டு பி அ டூல் to reduce your cost, increase the profit in many ways. ரெண்டே விஷயம்தான். இதுலேயுமே கூட B2C மார்க்கெட்டோ இல்லை B2B மார்க்கெட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கணும். வத்தல் விடாமல் இருக்கலாம், கேட்ரிங் பண்ணலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம். என்ன மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ண போகிறோங்கிறது முக்கியம். பல பேர் சொல்லிட்டாங்க டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலைன்னா அப்சல்யூட் ஆகிடும் பிஸ்னஸ் அப்படின்னு, விச் இஸ் ட்ரூ. அவர் சொன்ன மாதிரி ஹாலிவுட், பிளாக் பஸ்டர், சிஎஸ், ஜேசிபினி எல்லாம் போயிடுது இன்றைக்கி அமேசான்கிற மார்க்கெட் பிளேஸ் வந்ததுனால. ஸோ ரீச்சிங் த பிஸ்னஸ், அதாவது ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணணுங்கிறது வந்து முதல்ல ஒரு டீலர் மூலமோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமோ போயிட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஐ கேன் டைரக்ட்லி அப்ரோச் த கஸ்டமர் அண்ட் ஐ கேன் கெட் மோர் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்று பேசுவோம், பிஸ்னஸாக ஒன்று பேசுவோம். ஏன்னா இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம். இன்னைக்கு ஆஸ் அன் இண்டிவிஜுவல், I lived in US for 20 years and moved back to India to start a business. What I quickly realized அப்படின்னா, India is a different beast. It is not America. When it comes to technology, cost speaks. நீங்கள் என்ன ப்ரைஸு கொடுத்தாலும் நெகோஷியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து யூஎஸ் மாதிரியெல்லாம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட முடியாது. இட் டேக்ஸ் டைம். அட்டானமஸ் ட்ரக்ஸ் கொண்டு வரேன்,
ட்ரோன் மூலமாக கொண்டு வரேன்னா இன்றைக்கி ட்ரோனுக்கு நம்ம வீடியோ லெவலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. சரியா? இட் டேக்ஸ் டைம் இன் இந்தியா. We have to understand that India is a different beast. In long run, this is going to win. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நான் ஒரு வேலை பார்க்க போகிறேன், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு ஸ்கில் டெவலப் பண்ணலைன்னா we will be obsolete. இன்றைக்கி நான் ஒரு ஆர்டிக்கிள் ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிடுறேங்க. சத்தியமாக நான் எழுதலை. புரியுதா? ஒரே ஒரு பேராகிராஃப் ஐடியா மாத்திரம் நான் கொடுக்குறேன். சாட் ஜிபிடியில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் $25 கொடுக்குறேன் மாதத்துக்கு. சார் 100 ஐஏஎம் எம்பிஏ எழுதுறதோட அது நல்லா எழுதுறது. சரியா? என் ஃபோட்டோ போட்டு போட்டுன்றேன் நான். என்ன நான் விற்றுக்கிறேன். சரியா? ப்ரொஃபஷனலி வி ஆர் ரைட்டிங் பிளாக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலி ஐ எம் கெட்டிங் பிக்கர் இன்ஃபர்மேஷன் using simple technology through SaaS platform which we can afford to pay. As an individual or as a businessman, what we have to do அப்படின்னா, we have to look for what all are the tools are available to improve my business. நம்ம ஒன்றும் பில்ட் பண்ண வேண்டாம். 1008 டூல் which is very much available, open source available. நிறைய மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு, மீட்டப் நடந்துட்டு இருக்கு. we have to be more socially நாலேஜோட அவேர்னஸ் இருந்து பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிறது அப்பப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு வந்திருந்தாலே யூ கெட் பெட்டர் ஐடியா. யூ டூ வாட் எவர் த பிஸ்னஸ். இன்றைக்கி மயிலாப்பூர் கிச்சனில் ஆத்துக்காரி ஃபுல்லாக உட்காந்துட்டு வடான்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கா, யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சுட்டு இருக்கா. அது ஒரு காலத்தில் எங்கே இருந்ததுனே தெரியல. ஓடணும் மயிலாப்பூர் அம்பிகா பிளாத்துக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் இன்றைக்கி மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் த்ரூ பிளாட்ஃபார்ம். த ஃபியூச்சர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஆன் மார்க்கெட் பிளேஸ். Marketplace is going to be the future, whether people like it or not. The buyer and seller will come through platform, and also in future there is going to be a marketplace for marketplace aggregator is going to come. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. So individually technology will give the visibility of many things, whether it is a business or individual. We have to have an open mind. We have to think about cost and how much we can afford to spend. இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ்னு எடுத்துட்டேன்னா டெபிட் தான், கிரெடிட் தான். அதில் நீங்கள் நோட்டில் எழுதினாலும் ரைட்டு, நீங்கள் எஸ்ஏபியில் போட்டாலும் அதுதான். பேஸ் பிஸ்னஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். மேபி த பிளாட்ஃபார்ம் வில் சேஞ்ச். இட் வில் அகாமடேட் மோர் டெக்னிக்ஸ், ஃபீச்சர்ஸ் டு ஹெல்ப் யூ டு ரன் த பிஸ்னஸ் இன் அ bigger way. You get better visibility, you get better result to make good decision. அதுக்கு தான் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ண போகிறது. நீங்கள் என்ன பாட்டம் லைன் பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்க. பட் வாட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி am I going to choose? I am comfortable, I can afford to buy SAP, go for SAP. இல்லை என்னால் முடியாது, நான் வெறும் டேலி வாங்கிக்கிறேன் அப்படின்னா டேலி. இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஆதம்பாக்கத்தில் ஒரு லோக்கலில் ஃபாக்ஸ் ப்ரோவில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போனால் இருக்கும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். ஸோ இட் இஸ் ஆல் அஃபோர்டபுள் லெவல், பட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் சம்வேர். If we don't start somewhere, பூனை கண்ணை மூடின்னு பாலை குடிக்கிற மாதிரி இருக்கும். I am a third generation businessman in logistics. When I landed in India, I asked my father, I bought 2 trucks, literally லாரிக்காரனை தான் வாழ்க்கை ஆரம்பித்தேன். I asked my father, அப்பா மாதத்துக்கு எத்தனை ட்ரக்கு லோடு எடுக்கலாம் அப்படி. He is 85, still in business. 5லேருந்து 6 எடுத்தால் ஜாஸ்திடா அப்படின்னார். நான் 9 பண்ணுறேன்னு. எங்கள் அப்பா பார்த்து சிரிச்சார், அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு. கன்சிஸ்டண்ட்டாக 13 லோடு பண்ண மாதம். சரியா? எங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டார், என்னடா அப்படின்னார். வெரி சிம்பிள். whenever my vehicle is going from Chennai to Mumbai, I know there is a load in Mumbai through marketplace. நான் broker டிபெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. broker அழிக்க ட்ரை பண்ணலாம், அவனே ஆன்போர்ட் பண்ணிட்டேன். சரியா? அவனே இப்போ லோடு போட்டுருக்கான். 6 வருஷத்தில் 1,50,000 ட்ரக்கை உள்ள கொண்டு வந்துட்டோம். சரியா? இன்னைக்கு வந்து அவன் மும்பை போகிறானோ ஹைதராபாத் போகிறானோ, பிஃபோர் ஈவன் ரீச்சிங் தட் பிளேஸ் ஹீ நோஸ் தட் தேர் இஸ் அ லோட் ஃபார் மீ ஃப்ரம் தட் பிளேஸ் டு அக்ராஸ் இந்தியா. அந்த விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணதுனால அவன் புரோக்கர் கமிஷன் கொடுக்க வேண்டாம், அவனோட ரன்னிங் காஸ்ட் கம்மியாகிடுது, இஸ் மேக்கிங் மோர் மணி. சரியா? ஸோ வாட் பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக் ஹியர், வி ஹாவ் டு ஓப்பன் அவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ். Start reading what is happening in the world on the technology side. பயப்பட வேண்டாம். நம்ம ஒன்றும் C++ல போய் உட்காந்து கோடு அடிக்கணும், ஜாவத்தானோ இல்லைன்னா பைத்தானில் கோடு, அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுட்டா போகிறோம். தென் ஈஸிலி வி கேன் கெட் அடாப்டட் டு த டெக்னாலஜி. சார் இன்னைக்கு ஜிபே இளநிக்காரன்லேருந்து பூக்கடைக்காரன் வரைக்கும் வாங்கிக்கிறான் இல்லையா? ஸோ அடாப்டபிலிட்டி இஸ் வெரி ஹை இன் இந்தியா. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. We have to
focus more on reading on what is happening near to us on the technology side. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது யூ ஆர் டாக்கிங் அபவுட் நோ கோட் சம்திங் லைக் தட். எங்களுக்கு வந்து கோடே தெரியாது, அப்போ நோ கோடுங்கிறது என்னென்னு இன்னும் தெரியாது. ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி நோ கோட்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். How many of you have heard about low code no code software னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைத்துக்கும். low code no code எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க? இந்த low code no code சாஃப்ட்வேர்ன்றது வந்து ஒரு வெரி டிஸ்ரப்டிவ் டூல்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க ஏஐலாம் வந்து டிஸ்ரப்டிவ் அப்படின்னு. ஆனால் நான் நினைக்கிறது லோ கோட் நோ கோட் இஸ் அ வெரி டிஸ்ரப்டிவ் டூல். முதல்ல என்ன நினச்சேன், சரி நான் வந்து எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அப்புறம் டேலியில் ஒர்க் பண்ணேன், இஆர்பி உங்களோட ஆரக்கல்ல ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் வந்து அந்த எஸ்ஏபி வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட், அது பார்த்தாலே பயமாக இருக்கும். அதை ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணோன்னா அதை விட மாட்டாங்க. கஸ்டமைஸ் பண்ணோன்னா 10 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு கேட்பாங்க. அப்படி பண்ணவே அந்த அடாப்ஷனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஒரு லோ கோட் நோ கோட் டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு. அது வந்து ஜோஹோ கிரியேட்டர்னு ஜோஹோவில் வச்சுருக்காங்க, எஸ்ஏபியில் வச்சுருக்காங்க, பவர் இதில் வச்சுருக்காங்க, மைக்ரோசாஃப்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா கம்பெனியும் இந்த லோ கோட் நோ கோடை கொண்டாந்துட்டாங்க. அந்த லோ கோட் நோ கோட் என்னென்னா, நம்மள மாதிரி ஒரு 10 லட்சம் 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது. நீங்கள் 2 கோடி டேர்ன் ஓவர் போயின்னா எஸ்ஏபி போக முடியாது. 2 கோடி போனால் நீங்கள் டேலி போகலாம். அந்த டேலியில் போனால் எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கும், ஒரு இமெயில் இருக்கும். இதில் தான் வந்து இந்த லோ கோட் நோ கோடை யூஸ் பண்ணோம்னா, அதை தெரிஞ்சுட்டோம்னா அது பேர் வந்து சிட்டிசன் டெவலப்பர். திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனிபடி ஹூ கேன் யூஸ் லோ கோட் நோ கோட் டெக்னாலஜி, எனி பிஸ்னஸ் ப்ராசஸ் ஓனர் you can be an engineer, you can be an accountant, you can be a marketing person, you can be a doctor, nurse. உங்களோட சிம்பிள் ஒர்க் ப்ராசஸை நீங்களே வந்து கோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்களே ட்ராக் அண்ட் ட்ராப், அது வந்து ஒரு காம்பனண்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு அப்ரூவல் பண்ணணும், லாஜிஸ்டிக் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து நான் ஐ டூ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் லோ கோட் நோ கோட். ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 40 வெஹிக்கிள் இருக்குது. அந்த 40 வெஹிக்கிளில் 12 வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ், 28 வெஹிக்கிள் வந்து பஸ்ஸஸ்ஸு, லாரிஸு, வாட்டர் லாரிஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஜிபிஎஸ் போட்டு அந்த ஜிபிஎஸ்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்து அவங்க எவ்வளோ தூரம் போனாங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போனாங்க, எவ்வளோ டீசல் போட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். ஐ டிட் நாட் கோ டு எனி ஐடி ப்ரொஃபஷனல். I did not go to any IT profession, nor I am an IT guy. I am basically an electrical and electronics engineer. But எனக்கு அந்த லாஜிஸ்டிக் தெரிஞ்சது, அந்த ஆர்கிடெக்சர் தெரிஞ்சது. I took the help of some freelancer who knows low code, no code. I have அந்த மாதிரி 20 அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூசிங் சிட்டிசன் டெவலப்பர் லோ கோட் நோ கோட் அப்ளிகேஷன் 20 அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, அண்ட் மைண்ட் யூ, ஐ ஸ்டார்டட் ஒன்லி இன் 2018. Every month I get an order at least for about 4 to 5 lakhs only on this application, and not going to any professional programmer. And இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் எங்களை மாதிரி இருக்கவங்க பண்ணி கொடுத்துட்டோம்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ வில் நாட் பி தி கஸ்டோடியன் ஆஃப் தட் லோ கோட் நோ கோட் அப்ளிகேஷன். ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் தட் நாலேஜ் டு தி யூசர். ஸோ 80% ஆஃப் தி மாடிஃபிகேஷன் நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா ஒரு ட்ராப் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வரவே வேண்டாம், நீங்களே பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ், இந்த லோ கோட் நோ கோட் கற்றுண்டவங்க, இந்த சிட்டிசன் டெவலப்பர் சென்டர் இருக்கவங்க, they are very scarce, they can earn lot of money, they can be freelancers. அப்புறம் அது காஸ்ட் ஆஃப் தட் லோ கோட் நோ கோட் இருக்கு பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ். எஸ்ஏபி வந்து 20 லட்சம்னு சொன்னால் இதில் வந்து 3 லட்சத்தில் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுக்கலாம். கேன் யூ பிலீவ், 30 லட்சத்தில் பண்ணுறத 3 லட்சத்தில் பண்ணி முடிக்கலாம். அதுவும் அது வந்து அது 10 மாதம் ஆச்சுன்னா இது 10 நாளில் பண்ணி முடிக்கலாம். 10 மாதம் ஆச்சுன்னா இது 10 நாளில் முடிக்கலாம். அண்ட் ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ பாத் பிரேக்கிங் டெக்னாலஜி, இட் இஸ் அ ரெவல்யூஷனைசிங் டெக்னாலஜி. அண்ட் எனக்கு ஒரு சாரெல்லாம் டாயன்ஸ் இன் இஆர்பி, அவங்ககிட்டலாம் இது சொல்லக்கூடாது நான். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கோயிங் ஃபார்வர்ட் இட் வில் கனபலைஸ் தி எஸ்ஏபிஸ் அண்ட் இஆர்பிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு ஒன்லி டைம் ஷுட் ஆன்சர். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் ஃபார் ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸ் who have a turnover of 2 crores, 5 crores, 10 crores, 20 crores இருக்கிறவங்களுக்கும் இது சிட்டிசன் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பட் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு பார்க்குறேன். How many of you know what is a day of singularity? How many of you know what is a day of singularity ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? The day of singularity is the day on which the artificial intelligence will surpass the human intelligence. I repeat, எல்லாரும் சொல்றாங்கல்ல artificial intelligence. A day is going to come when our brain power will be surpassed by the artificial intelligence. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி மீட்டிங்கில் ஒரு 50 பேர் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாங்கன்னா 50 ரோபாட்ஸ் இருப்பாங்க. There will be digital assistants. அவங்க இருப்பாங்க. Their power will be 100 times more than our power. So people like Elon Musk, people like Sundar Pichai, people like Sridhar Webu are all afraid of that day of singularity. And the singularity day வரும்போது whether the planet itself will exist or not அப்படின்னு பயப்படுறாங்க. அது கேட்டால் இலான் மாஸ்க் சொல்கிறார், அதுக்காக தான் நான் மார்ஸுக்கு போகிறேன், இங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் அங்கே கூட்டின்னு போய் வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த பிளானெட்டை கொண்டுடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இட் இஸ் நாட் ஃபியர் மாங்கரிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் நாட் அபவுட் ஃபியர் மாங்கரிங். பட் யூ வில் ஃபைண்ட் ஒன் டே இன் அவர் ஓன் ரோட்ஸ் there will be automated cars, there will be autonomous vehicles, there will be no work for drivers and all that. And now electric scooters have come, electric vehicles have come, like automated vehicles will come, self-driving vehicles will come. We must be mentally prepared for it. You should never say I don't know technology, I cannot adopt technology ன்னு சொல்லவே கூடாது. In your சார் சொன்ன மாதிரி you start adopting in a smaller way. The first step you should take, but it should be in the right direction. So whether you are a big entrepreneur or a small entrepreneur, you have to work with technology, and technology automated many things, but IT itself is getting automated. That is the point we are trying to drive. Thank you very much, sir, for the opportunity. Thank you. இப்போ ஆக்சுவலி இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. பட் எஸ்எம்இ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வித் மினிமம் காஸ்ட்டில் த டிஜிட்டல் அடாப்டபிலிட்டி பாசிபிளா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள். So let me take just one example of how the social media has helped small and medium enterprises. All of you must have been using digital marketing. Use pannalanaka, it's the best tool you can actually use. So for small and medium enterprises, in terms of taking your products to the market, earlier was difficult. Today the reach is global because of social media. I'm sure when few college students started posting pictures, nobody thought Facebook will become the marketplace for future entrepreneurs. So ஒரு விஷயத்துக்கு ஒரு டெக்னாலஜி வருது, but it lands up doing something else ன்றது நம்ம பார்த்துருக்கோம். From 1945 when email was created for people to communicate secretly in the war field, today we are using internet for everything. Nobody thought 70 years back இன்டர்நெட் கண்டுபிடிச்சோம், இதுக்கு தான் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வில் இவால்வ். நம்ம கூடவே ட்ராவல் பண்ணோம்னாக்கா we can be adapting to those technologies and our businesses can thrive. So in your business, if you have not been using digital marketing, and if you are B2C, like he said, if you are reaching customers, then one biggest advantage today is use the power of social media. There are many people who do this as a business itself. I'm sure some of you are in the digital marketing space. You can actually interact if those who are in the digital marketing space and help others do that. If not, today, reels pote business nadathra alavukku there are people who are there, which means I'm not talking about views la sambadikradilla unga product. There are many people who just go to different weavers across South India, bring sarees, put it on reels, then make it as a business. So digital marketing has reached that kind of potential where people do not have to have large space or godown or storage or whatever it is to create businesses, and they are reaching by bringing in efficiency, by bringing in better products to the people, and unga business thrive all. So digital marketing is one area which I think for small medium enterprises is the biggest advantage. Second thing is innovation. Innovation has to be there in your business, and innovation led through technology can help you. Now on the innovation are plenty. The people think innovation naka odane I have to create a rocket. Thomas Alva Edison mari bulb kandupichada innovation la. In each of your area, small innovations and small steps can be adapted easily through technology. So with that I would leave for others to also take it through.
இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸில் we have changed and சாஃப்ட்வேரில் நம்ம ஒர்க்கிங் எல்லாம். பட்டு ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் த டிஜிட்டல் டிவைட் இஸ் தேர். த டிஜிட்டல் டிவைட் வந்து ஹவு இட் இஸ் இம்பேக்டிங் அவர் எய்தர் டே டு டே லைஃப் ஆர் பிஸ்னஸ் லைஃப், அதை வந்து கௌஷிக். So I think from a digital divide perspective, previously it was all based on fundamental infrastructure. நம்மளுக்கு வந்து connectivity was a very critical piece. And then நம்ம யூஸ் பண்ணுற smartphones அதெல்லாம் வந்து was a critical piece. Off late என்ன ஆயிடுத்துனா smartphones have also become extremely affordable, right? Thanks to the advancement in technology, smartphones have become adoptable. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there is a very special thought process that started. And I'm not alluding towards any specific party or any political alignment, but overall, India as a country has been blessed with quite a good bureaucrats as well as politicians. So if you look back in 2007, 2008, when India started working on something called as the India Stack. And India Stack, the first outcome that we are all direct beneficiaries of is the Aadhaar card. அந்த ஆதார் கார்டில் ஆரம்பித்தது அப்புறமா யூபிஐக்கு வந்து இன்றைக்கி ஓஎன்டிசி போய் அதில் ஹெல்த்துக்கும் வந்துடுது. அதனால தான் நீங்கள் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் we were able to reach, again, I don't know if you have traveled to US after COVID, they still use a paper certificate to prove that you had dosages. India used Arogya Setu, and not by only literates who were using smartphones and things, even people who were just using basic phones with WhatsApp was able to use a digital combination. So truly digital divide nu paathelna இன்னைக்கு நமக்கு வந்து அதனோட அப்ளிகேஷன் தெரியாதனால we are not probably applying it in all our day to day lives. Nobody taught us how to leverage WhatsApp, and I'll give you a couple of anecdotes, right? Previously அவர் சொன்ன மாதிரி SAP எல்லாம் யூஸ் பண்ணும்போது there was a structured way of data dissemination. இன்னைக்கு my son is just 7 years old, அவ குரூப்ல அவ WhatsApp எப்படி யூஸ் பண்றானா they don't type at all. They use the audio tech, right? They just pick up the phone, record it and say, hey, I'm looking for this, look for this. We take some of these things for granted. We don't apply it in our day-to-day life. From a simple digital tech that you have used on computers, today everything can be done on an audio setup. Now if you look at the division, probably education has actually spoiled a little bit because we are prone to seeing it in a very structured way. When you look at the kids of today, they are naturally born in the digital world, so they know how to use those digital technologies appropriately. Businesses, we should pick up the learning, which is what Steve Jobs and Apple have done is, you don't have to reinvent the whole interfaces, right? And nariya pesino technology advancements la irukku, but ninga ஒரு 175 years of technology paathelna oru moone area la it has developed. One is compute power. What used to be a calculator that could do only computation earlier, today millions of microprocessing can happen within seconds. So compute power has increased. Second paathelna storage. நம்ம முன்னாடி வந்து ஒரு கோடாக்லாம் பேசும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கு ஆல்பம் போட்டு அதுக்கு டிஜிட்டல் காப்பிலாம் கிடையாது. இன்னைக்கு ஸ்டோரேஜ் ஹஸ் கான் ஃபினாமினலி. இதை விட்டாச்சுன்னா இன்டர்ஃபேஸ் அலோன் ஹஸ் சேஞ்ச்ட். ப்ரீவியஸ்லி பஞ்ச் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். Then we moved into computers, so digital nu pesina you have to use a computer. Today the interface has come to handheld devices. You're talking about mobile. Tomorrow interfaces e kadayadu. You will be talking and that's how computers will be working on, right? And the audio case. So in the divide appdin paakumbodhu literacy versus illiterate of using the technology, that's the divide that I would look into. And therinjo theriyamala நம்ம நிறைய யூஸ் பண்றோம், அதை எப்படி அப்ளை பண்ணனும்னு தெரிஞ்சிட்டோம்னா we can increase the productivity. That's what I want to leave you with. Nice. Actually, you are talking about we underutilize the technology. Actually, that is very true. Even this phone is equal to a computer, but whereas I am not even using 10% of it. Even I don't know what are all the features it's there. Actually, most of us maybe every day technology changes, people add to it. That is a value addition by the company. But how do we the digital dive impact? Mr. Krishnan, you can also throw light on that. Hello, yeah. So, if you ask me, digital divide, actually, என்னன்னு பார்த்தோன்னா digital வந்து division கம்மி பண்ணிட்டு இருக்கு.
முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு சொசைட்டியில் இருந்த டிவிஷனுக்கும் இன்றைக்கி இருக்கிற டிவிஷனுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸு. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நார்மலாக கும்பகோணம்லாம் கோயிலுக்கு போகும்போது நிறையா கிராமம்லாம் கிராஸ் பண்ணி போவோம். ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இந்த கிராமத்தில் நின்று ஒரு காஃபி குடிச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது கான்வர்சேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கிராமத்தை பற்றி தெரியும், கும்பகோணத்தை பற்றி தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இன்றைக்கி அவர் உங்களோட பேசுவார், ட்ரம்ப்புக்கு ஓட்டு வருமா வராதா, இவங்க யார் ஜெயிப்பாங்க. அது எப்படி நடந்தது? ஏன்னா அவனுக்கு இன்டர்நெட் அக்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு சென்னையில் தான் ஸ்கூலில் படிக்கணும் அவசியம் இல்லை. கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் போர்டு வாசல் நிறையா போட்டிருக்கான், 599க்கு 600க்கு 599 598, பிகாஸ் டிஜிட்டல் ஹஸ் ரீச் எவ்ரிவேர். அதுதான் டிஃப்ரென்ஸு பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வருது. ஒன்று. ரெண்டாவது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி கிராமத்தில் இல்லை ஒரு ஈவன் தஞ்சாவூர் கும்பகோணத்தில் மேக்ஸிமம் போச்சுன்னா 12th காலேஜ் படிப்போம், பார்த்துட்டு மேபி ஒரு பொட்டி கடை வச்சுருக்கலாம், இல்லாட்டி சைக்கிள் ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கலாம். இன்றைக்கி ஈவன் சின்ன சின்ன கிராமத்தில் கூட டிஜிட்டலால் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, எகெயின் நம்ம கிராமத்தில் பைசா எடுக்கணுன்னா பஸ்ஸை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு வந்து பைசா எடுக்கணும். இன்றைக்கி அது தேவையே இல்லை. கிராமத்தில் ஒரு கடை வாசலில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான் பொது இ சேவை மையம் அப்படின்னு. அந்த பொது இ சேவை மையமில் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா டெபாசிட் பண்ணலாம், வெடி ஆர்டர் பண்ணலாம், பஸ் டிக்கெட் வாங்கலாம். எல்லா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் ஒரு பொட்டி கடையில் உட்காந்து வச்சு எல்லா கிராமத்துலையும் இருக்குது. அப்போ என்னாச்சு? ஒன்று, டைம் சேவ் ஆச்சு மக்களுக்கு. அங்கேருந்து ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் அங்கேயே போய் கொடுத்துட்றாங்க, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ க்ரோ ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டிவைட் கம்மி ஆகிட்டுருக்கு. நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. நாளைக்கு வி ஆர் திங்கிங், நான் ஏன் சென்னையில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணும்? என்னோட பிஸ்னஸ் நான் எப்படி என்ன பர்டிகுலர் லோன் கொடுக்க போகிறேன், அதுக்கு எதுக்கு இங்கே உட்காந்து நான் போய் நீடாமங்கலம் இல்லாட்டி ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து பண்ணலாமா? 100% பண்ணலாம். இன்றைக்கி எங்களால் ஃபினிகஸால் ஐ கேன் பி ப்ரௌட் டு சேவ் குறைஞ்சது ஒரு 10,000 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்டர்பிரனர் ஆகிருக்கான். ஏன்னா வேலை இல்லாமல் சுற்றி நான் தூக்கி கொண்டு வந்து, எப்பா நீ ஒரு QR கோடு வச்சுக்கோ, உனக்கு ஒரு ஆப்பை கொடுக்குறேன், உங்கள் ஊரில் எல்லாருமே லோன் கொடுக்க ஆரம்பி, நாளைக்கு இன்சூரன்ஸ் வேணுமா இன்சூரன்ஸ் கொடு. ஸோ என்ன மாதிரி ஃபினிகஸ் மாதிரி 10,000 லட்சக்கணக்கில் கம்பெனி இருக்குது. ஸோ டிஜிட்டல் இஸ் மேக்கிங் டிவிஷன் கம்மிங் டவுன், ரைட்? அவர் நிறைய பேர் பாயிண்ட் சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே ஸ்பெண்ட் சம் டைம் இன் யுவர் மந்த் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் டெக்னாலஜி. ஏன்னா இப்போ இங்கே மந்த்லி மீட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வி செட் வி ஹேவ் எவ்ரி மந்த். மேபி அதில் ஒரு 15 நிமிஷமோ ஒரு ½ அன் ஹவரோ டெக்னாலஜி பற்றி பேசலாம். ஏன்னா ஃபார் ஆல் யூ நோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு நிறைய டெக்னாலஜி தெரியாது, நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு தான் புரிஞ்சுது. அந்த ½ அன் ஹவரில் ஏன் பிஸ்னஸ்க்கு ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். I think those initiatives can be a great initiative from the community. Once in a month or ½ an hour, each one can come with an idea. Technology easily implement பண்ணலாம். But having said, it is not very difficult. அவர் சொன்ன மாதிரி லோ கோட் நோ கோட்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் ஆல் யூனோ 2 வருஷம் கழிச்சு நீங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் எப்படி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலான்னு. ரைட்? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை, இப்போது இந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணலாம், அது வந்து காஸ்ட்டு கம்மி அப்படிங்கிறதுனாலும் அதில் வந்து நமக்கு மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த டீப் டெக்னாலஜி அப்படின்னு நிறைய இப்போ வந்து வி ஹேவ். இந்த டீப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டெக்னாலஜி வந்து டுகெதர் இட் இஸ் பீன் காயின்ட். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஐ எம் வெரி வெச் திஸ் திங். அப்போது இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து நம்மளுடைய பீப்புளுக்கோ இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்கறதுக்காக how you can make it as an easy weapon actually, you know, as an app-ஆ இதுவாக பண்ணி நம்மளே இது ஒரு கம்யூனிட்டியாக நம்ம க்ரியேட் பண்ணி இதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ண முடியுமா? இதுக்காக ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம இப்போ ஆரம்பிக்க முடியுமா? நம்மளுடைய இதுலேருந்து இனிஷியேட்டிவ், யூ ஆர் ஆல் டெக்னாலஜிஸ்ட் டெக்னோக்ராட்ஸ் ஹியர், why don't we start that? அதோடைய ஒரு இனிஷியேட்டாக கூட இந்த டிஸ்கஷன் we can move to the next level. So Srini sir, உங்களோட வியூ. Sir, first of all, contributing to the society doesn't need to be all the time money, right? One, your time, that is more precious. Two, technology, you can contribute in many ways. Sarga experience, he can share his experience. If I have resources, I can contribute few developers to develop that. So, to make this, I will come to the technology, make to any project to be successful, few brains and minds to come together. சரியா? இது வந்து நான் ஜாதி வாரியாக பேக்க சொல்லலை. பிறப்புலேருந்து ஜீன், நம்ம ஜீன் வந்து வேறு ஜீன், சரியா? ஸோ அதனால் வந்து வாட் வி ஹாவ் டு டூ
மாதத்துக்கு ஒரு தடவை அவர் சொன்ன மாதிரி ஒரு 1 hour உட்காந்து வாட் வி ஹாவ் டு டூ, வாட் இஸ் த காமன் ரெக்குவயர்மெண்ட் ஃபர்ஸ்ட், வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கனெக்ட் டுகெதர். சார் இப்போ அவரோட பேசிட்டு இருந்தேன், இஸ் டூயிங் மைக்ரோ ஃபினான்சிங், ஐ எம் டூயிங் ஃப்ரைட் ஃபினான்சிங் டு த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர். அவர் 5 நிமிஷம் பேசுகிறப்பே தெரிஞ்சு போயிட்டு அவர்கிட்ட டீல் இருக்கு எனக்குன்ட்டு. இங்கே வந்ததுனால தான் எனக்கு தெரியும். புரியுதா? See, the problem is, again I am stressing the point of visibility, right? பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார், அவருக்கு லாரிக்கு லோடு வேணும், நான் இங்கே உட்காந்துட்டு இருப்பேன் லோடை வச்சுன்னு உட்காந்துட்டு, கனெக்டிங் ஃபேக்டரே இருக்காது. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்ட்டு போயிட்டு இருப்போம் நம்ம. But we need the platform, right? Affordable platform can be built. There are plenty of open source codes are available. சார் சொன்ன மாதிரி no code, low codeலாம் 1008 இருக்கு. Only thing we have to do it, we have to develop it. Certainly in low profile சொல்றேன், we crossed the stage of more than startup, middle level. We went beyond certain stage. We can afford to allocate some resources, allocate some money for some product development. Definitely we should do it for the community. சரியா சார்? இது சுய பெருமைக்காக சொல்லலை. ஒரு கண்ட்ரியில் 20 வருஷம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு நம்ம கண்ட்ரி இந்த பிஸ்னஸ் நான் யூஸ்லேயும் பண்ணியிருந்திருக்கலாம். பட் when I am doing it here, it's more happy. The country is growing, I can see that. Opportunities are here and cost is low. Potential இருக்கிறப்ப நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னா மற்றவ பண்ணட்டும் சார், சந்தோஷமாக பண்ணி கொடுப்போம் சார். பட் பிஃபோர் டூயிங் தட், வாட் டெக்னாலஜி வி ஹாவ் டு டூ இட். இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவா இல்லாமல் அங்கே இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா. மேடையில் உட்காந்துருக்கிறது மாத்திரம் கிடையாது. We have to find out what brain we need. Sit together, we will spend time, some portion of money, some portion of open source, some portion of resources. We can make a big things easily we can do. இது வந்து it's a very generic question and generic answer, nothing related to the technology. I am sure we can help each other. We should do it. நிறைய அசோசியேஷன்லாம் நான் மெம்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே பரிமாறிக்கணும். சரியா? இப்போ எனக்கு உதவலை அப்படின்னா கூட அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ விஜயகுமார் கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, சார் எவ்ரி இயர் தீபாவளி ஸ்வீட் நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன், நான் வேற எங்கேயும் போகிறதில்ல. சரியா? காரணம் என்ன அப்படின்னா, யோ நம்மளுக்கு நானே பண்ணலாம், யார் பண்ண போகிறா? புரியுதா? அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். கொஞ்சம் சுகர் தூக்கலாக இருந்திருக்கலாம், ஆனால் கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட சொல்லுவார், சார் அடுத்த தடவை கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணுங்க. இது ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இது. சரியா? ஸோ வி ஹாவ் டு ஹெல்ப் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ, ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹாவ் அ ப்ரொஃபைல் இண்டிவிஜுவலி ஹூ இஸ் டூயிங் வாட். இங்கே ஒரு 10 ஆடிட்டர் உட்காந்துட்டு இருப்பேன் சார், அந்த 10 ஆடிட்டரில் ஒருத்தர் இன்டர்நேஷனல் டாக்ஸ் கன்சல்டிங் பண்ணிட்டு இருப்பேன் இருக்கும், எனக்கு அது தெரியாது. சரியா? ஐ ஷுட் நோ தட் ஃபர்ஸ்ட். ஒய் ஷுட் ஐ கோ அண்ட் நாக் த டோர் அவுட் சைட் அண்ட் பே மோர்? ஏன் பணம் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போனால் ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் டு டூ இட். ரைட்? லெட் அஸ் டூ இட் டுகெதர். Definitely the answer is we will build. Thank you, sir. Kaushik, your view on how we can together make this movement actually No, I forward. think he kind of summed it up. First and foremost, நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்ம முதல்ல கொலேட் பண்ணிட்டோம்னாலே there are plenty of available thing. One strong point that I leave you with is, எந்த வீலையுமே ரீஇன்வென்ட் பண்ண வேண்டாம். இந்த ப்ராப்ளமை எல்லா இடத்தையும் ஏதோ ஒரு மாடலில் எங்கேயோ சால்வ் பண்ணியிருக்கா, அது எங்கேன்றதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியாக சால்வ் பண்ணிடணும். ஸோ தேர் இஸ் நாட் மச். ஐ திங்க் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் தட் ஐ அப்ளை இன் லைஃப் இஸ் கால்ட் 95-95-95, which is 95% of the time, 95% of the people you are associated with should know 95% of the information. If you have that, then that is good dissemination of knowledge to collaborate and achieve success. ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு மைக்கு கொடுத்துட்டீங்கன்னா என் மைக்கை எங்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. தட் இஸ் த ப்ராப்ளம். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிவ் ஒன் மெசேஜ். ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சார் உங்களுக்கு ஐ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. பிகாஸ் நம்ம இந்தியாவில் படித்து அமெரிக்காவுக்கு போய் 20 வருஷம் இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அது வந்து ரொம்ப பெரிய சர்வீஸ். நீ மஸ்ட் கிவ் எ கிரெடிட். எங்களை மாதிரி இருக்கிறவங்க படித்ததும் இங்கே தான் படித்தோம், வேலை பண்ணுறதும் இங்கே தான் பண்ணுறோம், இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அங்கே போய் பார்த்து அங்கே இருக்கிற கம்ஃபர்ட்ஸ், ஏன்னா எனக்கு 2 பொண்ணு குழந்தைங்க, அந்த 2 பொண்ணு குழந்தைங்கள ஒரு பொண்ணு இங்கே தான் பெங்களூரில் இருக்கா. பட் இன்னொரு பொண்ணு வந்து பிஹெச்டி டெக்கில் படிச்சுட்டு அப்புறம் அங்கே எம்எஸ் பண்ணி அப்புறம் பாஸ்டனில் 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் பாஸ்டனில் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் மை சன் இன் லா டிட் பிஹெச்டி.
இப்போ what you must understand is both of them have come back to India. Please understand, very rare. Very rare. Both of them, my son-in-law and my daughter, have come back to India and settled in Bangalore. So we want many such stories like that. So if we can, but அதுக்கு வந்து environment create பண்ணணும், அதுக்கு opportunities create பண்ணணும், அதுக்கு comforts create பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நம்ம we can do it நான் நினைக்கிறேன். So that is what I wanted to communicate. Yeah, thank you. Mr. Vaidyanan, you can also throw light on how you can help the technology come to, we can have that. Sure. So, திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் பிஸ்னஸ் யூ நோ பெட்டர், பட் ஆல்வேஸ் கீப் சம்படி ஹூ கேன் கிவ் யூ அட்வைசஸ் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ இன் தி பிஸ்னஸ். இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்கா, ரெண்டு விஷயம் நம்ம பண்ணுறது இல்லைன்றது என்னோட 35 years of experience-ல I've dealt with entrepreneurs and I've helped business grow. So my business, when it was started by two chartered accountants, Chennai, number community Brahmins, they were known to me, I came and joined them. They exited after going to IPO and they exited with a lot of success. Now when you ask me, was it because that they had this vision, abdina, maybe they had, but what enabled them is the technology that they invested, the people that they invested. So unga business la enakku therinju endha business ah irnalum dayavu senju sir sonna mari monthly once or get associated with people where you can get some knowledge. It could be within this forum or it could be outside this forum also. dayavu senju and the information வந்து கொஞ்சம் utilize பண்ணி படிங்க and use that. So like, you know, I would only say that the more you look around you, you will find enough and more opportunities that are enabled through technology. When I say enabled through technology, I'm not even getting into coding தெரியுமா இது தெரியுமா, அது சார் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னார், அதெல்லாம் நான் போவே இல்லை. But every business can be enabled through technology and that has to be the only way for futureன்றது ஆணித்தரமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ யாரும் சொல்லவே முடியாது நான் டெக்னாலஜி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு எந்த பிஸ்னஸும் சொல்ல முடியாது. யூனோ ஸ்டார்ட் ஃப்ரம் to, you know, microfinancing, their backbone is all technology. While goods A to B தான் எடுத்துகிட்டு போகிறான், அதே டிரைவர், அதே ட்ரக்கு, அதே ட்ரக் ஃபினான்சிங் டாட்டா பண்ணுவோம், அசோக் லேலண்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவாங்க. But the enabling factor is how does the truck owner get more for his investment in a shorter span of time is what he is doing. Now this cannot happen without technology. So whatever businesses you are, தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து are available, you know, like Manikumar called me, I immediately accepted it, even without knowing what I'm going to do, because it is for our community and whatever little we could do, apart from whatever you do, you know, we do a lot of things and I think over the last 50 years, we have changed the way we approach our community and each one of us do a lot of things which are part and parcel of our general social behavior which has changed in the last 50 years, partly to the society, partly due to government, partly due to people migrating to US. என் பையனும் யூஎஸ் போயிட்டான், இப்போ தான் போய் கேட்டு வந்தேன், வருவியாடானா பார்க்கலாம் பண்ணுறான். ஸோ தெரியாது, ஏன்னா நாங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ நிறைய பெற்று யூஎஸ்க்கு தாராவாத்தம் இருக்கோம். ஏன்னா பொண்ணு பெற்றாரா தாராவாத்து கொடுக்குறதுல, பையனை பெற்றாலும் தாராவாத்து கொடுத்துறோம் யூஎஸ்க்கு. ஸோ we have to bring them back is also my view. With that, you know, I would say I will try and contribute as much as possible to this forum moving forward. I will definitely try and get more people associated. Thank you for providing this opportunity. Thank you. I think it is a time for question answer also. 2 questions we can take. Yeah, please. You have mic? Yeah. You can introduce yourself. Hi sir, my name is Akash. So I run my family business of pumps. So as you said, we are also in the turnover of like on the small, so 5 to 10 crore turnover. Closer, mic close வச்சுக்கோ. So 5 to 10 crore turnover ல இருக்கும்போது எங்களுக்கு ERP software வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. Thing is that எங்க அப்பாவோட requirement, என்னோட requirement, no one is able to cater it, or if they are catering it, it is very costly. So நீங்க no code low code சொன்னீங்க. So if it is helpful for us, we can recommend like 20-30 businesses who can adopt our technology, because எங்க vendors, எங்களோட sub orders பண்றவங்க எல்லாத்துக்கும் நாங்க இது வந்து low costல இருந்தா நாங்க promote பண்ண முடியும். For the past 6 months, I have
met more than 20 to 30 people of ERP developers. I can name எல்லாரும் கோயம்புத்தூர்ல யார் யாரெல்லாம் டெவலப்பர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் என் காண்டாக்ட் இருக்கும். அவங்க யாருமே என்னோட நீடுக்கு கேட்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் நான் என்னோட இது ஏன்னா எனக்கு வந்து ஃபைனான்ஸுக்கு டேலி இருக்கு. I got it. Yeah, I'll answer your question. This is the nicest thing about this low code no code platform. In the customization it is possible. அது பெரிய லெவல்லையும் பாசிபிள், ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் பாசிபிள், எனி கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணணுமா அதை டிசைன் பண்ணலாம், ஹோட்டலுக்கு பண்ணணுமா பண்ணலாம், ஒரு ஃபேக்ட்ரிக்கு பண்ணலாமா பண்ணலாம், இல்லை ஒரு ரீட்டைலுக்கு பண்ணலாமா பண்ணலாம். ஸோ ஆஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டொமைன், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஒர்க் ஃப்ளோ, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ், believe me, we can build that. But maybe ரொம்ப ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு 50 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்கன்னா அது முடியாதோ என்னமோ, என்டர்பிரைஸ் லெவலில் முடியாதோ என்னமோ. பட் ஆனால் எஸ்எம்இ லெவலில், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் இட் இஸ் ஈஸிலி பாசிபிள். ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட ஒரு 4 years ஆஃப் ஜேர்னியில் சில ஆண்டர்பிரினர்ஸ் வந்து தே டோன்ட் வாண்ட் டு அடாப்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி. என்னென்னா அது வந்து எல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோமோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினால, இல்லை டிஜிட்டல் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற 4 நல்ல ஆளுங்க வெளில போயிடுவாங்களோ அப்படின்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 என்டர்பிரினர்ஸ் இருந்தாங்கன்னா 50 என்டர்பிரினர் டிஜிட்டல் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அதுக்கு வந்து நம்ம we must facilitate நினைக்கிறேன். people like us are prepared to do that. Honestly, என்னோட டார்கெட் என்னன்னா 1000 citizen programmers I have to develop in the next 5 years. And the 1000 programmers will be our people will have the major share. Anybody can come to me, I can take them as interns. இதில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் சார், அது சொல்லிடுறேன். நான் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி இருக்கிறவங்க என்டர்பிரினர்ஸு, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். 2வது, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து they get married, they deliver, but they cannot go for work for next 2 years because குழந்தைய பார்த்துக்கணும், அப்புறம் ஒரு சபாட்டிக்கல் லீவ் மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் மறுபடி. ஆக்சுவலாக ஜோகோலையும் அது பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, ஏர்லி ரிட்டையரிஸ் சிலர்லாம் வந்து 50 வருஷத்துலேயே ரிட்டையர் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, அவங்க மாதிரி நாலேஜாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அவங்க 50லேருந்து 60, 70 வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏர்லி ரிட்டையரிஸ், இன்டர்ன்ஸ், ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஸ் இருக்காங்களே, விஐடியில், என்ஜிபியில், பிஎஸ்சியில் இருக்கிற இன்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய பேர் நான் வச்சுருக்கேன். என் கூட வந்து 15 இன்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 7 ஒர்க்கிங் உமன் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஏர்லி ரிட்டையரிஸ் வந்து ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஐ தாட் தட் இஸ் ஒன் வே ஆஃப் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட் டு தி மோஸ்ட் நீடி பீப்புள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. Anyone want to share anything? Yeah. Anything? Yeah. Okay. Right. Only one question, please. Sir, very good afternoon. I am Swaminathan from Trichy. In fact, I have born and brought up in Chennai for almost 49 years. Last 2 years I have been in Trichy. I have been in hardcore hardware. Thing is, I have been a contractor at refineries, employing about 250, 300 people. Now I have shifted to Trichy, where we have set up a fabrication unit. See, thing is, all these digital technologies are basically to help the main core industry. Okay. Earlier, we people from Brahmin community, we established hardcore engineering industry. Now we are slowly moving away. We want to do more of an individual-based business. But here, what I want to stress is, after moving to Trichy, I find that basically in fabrication industry, the labor are cheaper, they are more skilled, and we are able to use it. But many of the laborers have left. 2 years I have been into this business. Now, with like-minded people, we want to set up a shop either in Chhattisgarh or Orissa in another 6 months' time. But whereas, this IT industry, it is not coming out of Chennai at all. Confined to Chennai, to a certain extent in Coimbatore. I feel people should come to places like Trichy or Tanjavur or even Madurai. There are a lot of scope available and our own people are there. Opening up of your ITES industry in these kind of areas would definitely help our people. And not only that, the labor is very cheap. We are getting accountants at 10,000 rupees. Okay, they are all raw and that, but we are getting people at that level.
Thank you. Great view, sir. Great input. We call this as a TMC. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இட் இஸ் நாட் ஹைதராபாத் ஆர் பெங்களூர். த ஐடி ரிசோர்ஸஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். Hyderabadi doesn't want to come out from Hyderabad. Bangalore guys can go to Hyderabad or Bangalore, being in Bangalore, or they go to Pune, but they will not come to Chennai. Chennai resources, IT resources are not that great. So what is happening? But still the price is very high. So now we are seriously trying to focus more on TMC, Tiruchi, Madurai, Coimbatore. The advantage of being or having office in Tiruchi, சுகவாசம் வேறு சுகவாசி அப்படியே கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டு நல்ல நம்ம ரிசோர்ஸஸ் கிடைக்கும், டீசெண்டான சேலரி கொடுத்தா 3 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடணும். இப்போ நான் சிறுசேரியிலேருந்து நான் வந்து மத்திய கைலாஷ்க்கு வரணுன்னா 1.5 மணி நேரம் ஆகுது எனக்கு. இந்த தொந்தரவுலாம் இல்லவே இல்லைங்க. ஸோ தே ஆர் ஹாப்பி வித் வாட் தே ஹேவ். லால்குடியில் வீட்டில் வச்சுட்டு திருவானக்காவில் இருக்கிற ஆஃபீஸ் கூட வந்துட்டு போயிடுவான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. சரியா? அண்ட் யூ கெட் கிரேட் ரிசோர்ஸ். Sustainability is very high. They stick to you for at least, சார் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் 2 வருஷம் இருந்தான்னா நீங்கள் குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும், அதுக்கு மேலே யாரும் இருக்கிறது கிடையாது. பட் இன் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஏரியா தே ஆர் ரெடி டு ஸ்டிக் வித் யூ இஃப் யூ கிவ் டீசன்ட் சேலரி அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் சம் ஆர் ஷோ சம் ஃபியூச்சர், they will be with you for 3 to 4 years. So at least as an IT company, we are seriously thinking to open office in Coimbatore. Already my friend is there. We already told that, you know, we want to look for office in Coimbatore. We are going to open office in Trichy also. Not only me, இன்னைக்கு ஸ்ரீதர் வெம்பு வரார், அவர் ஒரு படி மேலே போய் தென்காசிக்கே போயிட்டார் அவர். சரியா? Things are happening and it is unavoidable. It is not, people are trying to help tier 2 or tier 3 city. At least for business sake, to sustain the business, they have to go to tier 2. ஸ்லோவாக HCLலாம் tier 3கே போக ஆரம்பிச்சிட்டான். திருநெல்வேலியிலே STPI இருக்குது. ஸோ வாட் எவர் யூ ஆர் ஆஸ்கிங், இட் இஸ் ஹேப்பனிங். இது நாளைக்கு நடக்குமோலாம் கிடையாது, நடந்துகிட்டே இருக்கு, நடக்கும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே தட், சாரி we are running out of time. நீங்கள் தஞ்சாவூர், ட்ரிச்சி அதெல்லாம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக தெர் இஸ் நத்திங் ராங் இன் டெல்லிங் த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஊரில் ஒரு ஸ்ரீ காமாட்சி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. 300 பெட்டர் ஹாஸ்பிட்டல், 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வி ஆர் ஏபிள் டு டூ எ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ட்ரிச்சிலேயோ இல்லை தஞ்சாவூர்லேயோ பிஸ்னஸ் இல்லைன்னு நான் நினைக்கவே கூடாது. ட்ரிச்சியில் வி ஆர் டூயிங், தஞ்சாவூரில் வி ஆர் ஏபிள் டு டூ மோர் பிஸ்னஸ் தென் வாட் வி டூ இன் சென்னை. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி வி ஹவ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Sorry, we are running out of time because the protocols are there. So very wonderful, actually we had discussion. We are thanking all the panelists. Actually the technology, what the technology has done to the human being, it has transformed our life. Today நம்ம ஒரு sophistication lifeல இருக்கோம்னா the technology, we are connected to all the people, it is because of technology. The nation is connected because technology. The world is connected because of technology. We are all today here because of technology. So definitely technology is the future. Definitely we all supposed to adopt it. And our panelists are ready to, you know, take you to the technology and adopt you to the technology. So we will have a wonderful, again, future with our panelists and other technocrats. Definitely will help our industry. And with that note, I'll again sign it off. And thanks a lot to you. Yeah, please give them a very good applause. Yeah, thanks a lot. Thank you, panelists. We'll take a break for lunch. The governor's protocol is very strict. Masks on. We've left the masks at the reception, so you can pick a mask up. A mask is compulsory. Facial mask. சரிங்களா? என்னடா சாப்பிட விட மாட்டாங்களான்னு யோசிக்காதீங்க. Please cooperate and come back early.